ஆந்திரா, ஒடிசா மாநிலங்களை அச்சுறுத்திய ஹூட் புயல் விசாகப்பட்டினத்தில் ஞாயிறன்று காலை கரையை கடந்தது. இதன் காரணமாக பலத்த காற்றுடன் ஆந்திரா, ஒடிசாவில் கனமழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் அந்தமான் தீவுக்கு அருகில் செவ்வாயன்று காலை உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து ஹூட் புயலாக மாறியது. வெள்ளியன்று அதிதீவிர புயலாக உருவெடுத்த ஹூட் புயல் ஆந்திராவை நோக்கி வேகமாக முன்னேறியது. வானிலை ஆராய்ச்சித்துறை கண்காணிப்பின்படியே ஞாயிறன்று காலை 11 மணி அளவில் விசாகப்பட்டினத்தில் புயல் கரையை கடந்தது. இதன் காரணமாக விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம், விஜயநகரம் உள்ளிட்ட ஆந்திராவின் கடலோர மாவட்டங்களில் பலத்த சூறைக்காற்றுடன் மழை கொட்டியது. விசாகப்பட்டினத்தில் 200 கிலோமீட்டர் வேகத்துக்கு புயல் காற்று வீசியது. புயல் கரையை கடந்தாலும் 6 மணி நேரத்துக்கு பிறகே காற்றின் வேகம் குறைய துவங்கும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்தது. Therefore, at the time of landfall, the wind speed will be 170 to 180, gusting to 195 km per hour over along and off East Godavari, Visakhapatnam, Vijayanagaram and Srikakulam districts of Andhra Pradesh. In addition to that, West Godavari and Krishna districts of Andhra Pradesh and Ganjam and Gadapati districts of South Odisha also will have 80 to 90 km per hour wind speed, gusting to 100 km per hour at the time of landfall. After the landfall, cyclone storm will gradually weaken, but however, for 6 hours after landfall, it will maintain its very severe cyclone storm category, and after that, it will be reduced to a cyclone storm category in subsequent 6 hours. In subsequent 12 hours, it will be reduced to a depression. சூறை காற்று மற்றும் கனமழையால் ஆந்திராவின் விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம், விஜயநகரம் மாவட்டங்களில் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டன. ஏராளமான மரங்களும் வேரோடு சாய்ந்தன. விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம் மாவட்டங்களில் 1000க்கும் அதிகமான தேசிய பேரிடர் மீட்பு படை, ராணுவம், கடற்படை வீரர்கள் படகுகளுடன் மீட்பு பணிக்காக தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தனர். விசாகப்பட்டினம் கடற்கரை தளத்தில் 6 ஹெலிகாப்டர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. ஒடிசா மாநிலத்தின் மால்காங்கிரி, கோராபுட், கஞ்சம் உள்ளிட்ட 8 கடலோர மாவட்டங்களிலும் சூறைக்காற்றுடன் பலத்த மழை கொட்டியது. தலைநகர் புவனேஸ்வரிலும் பலத்த மழை கொட்டியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புவனேஸ்வர், விசாகப்பட்டினம் இடையே அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டன. ஒடிசா மற்றும் ஆந்திராவின் கடலோர மாவட்டங்களில் பேருந்து சேவையும் அடியோடு நிறுத்தப்பட்டது. புயல் காரணமாக இரு மாநிலங்களிலும் கடலோர மாவட்டங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதோடு சில இடங்களில் கரையை ஒட்டிய பகுதிகளிலும் தண்ணீர் புகுந்தது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கையாக ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர்.